ரீட்டைல் ஸ்டோர் இப்போ லெகோ ஸ்டோர் மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ எல்லாமே டெக் வைஸ் நம்மளால பண்ண முடியும். பட் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்து என்னோட டிஸ்ப்ளே பண்ணி எனக்கு வந்து அதை நான் ஆர்டர் பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லை வந்து வேறு ஏதாவது இன்டெகிரேட்டட் சர்ச்சஸ் ஏதாவது வேணுமா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா சொல்லும்போது தான் அதுக்கான பட்ஜெட்டோ இல்லை அதுக்கு டோக்கன், இப்போ நீங்கள் வந்து கிளாடே எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது நம்மளால ப்ராப்பராக சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ரேண்டமாக ஓகே இது வந்து ஒரு 50,000 ஆகும், ஒரு 1 lakh ஆகும் அப்படின்னு சொல்லமே தவிர, நம்ம உள்ள போகும்போது தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வந்து அக்யூரேட்டான பட்ஜெட் ஆகுன்றதை நம்மளால சொல்ல முடியும். ஹக்குனா மட்டாட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ இது ஒரு இ-காமர்ஸ் பற்றி கேட்டதுனால நோ கோட் சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். நீங்கள் அது வேணால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு என்னென்னா நம்ம இ-காமர்ஸை நீங்களே போயிட்டு கோடிங் எதுவுமே தேவையில்லாமல் ட்ராக் அண்ட் ட்ராப்பு சும்மா மவுஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரௌசர்லேயே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். அதில் வந்துட்டு இந்த பேமெண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்களே. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அது பெய்டு வேணும் ப்ரோ. பேங்கோட சோர்ஸ் கோட் தேவைப்படும். இல்ல அந்த ஷாப்பிஃபை நிறைய இன்டெகிரேஷன்ஸ் தேர்ட் பார்ட்டில போனாலே பேங்கோட சோர்ஸ் கோட் கேட்கும். ஆக்சுவலா நிறைய இன்டிகிரேட்டட் ப்ராசஸ் இருக்கு. பேமெண்ட் வேலிடேஷன் நாங்க நீங்க மேனுவல் பேமெண்ட் கொடுத்து நீங்க கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதுல இது பண்ண முடியும். இதே நீங்க வந்து அதுலயே ஆன்லைன்லயே டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தா பேங்கோட சோர்ஸ் கோட் கேட்பாங்க. பேங்க்ல போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். இப்போ நீங்க அங்கிருந்து ஒரு லெட்டர் வாங்கணும் பேங்க்ல இருந்து. எல்லாத்துக்குமே பண்ண தேவையில்ல. இப்போ இந்த பேடிஎம் இது இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ண இப்போ பேடிஎம் வந்து இல்ல வெற்றி. இப்போ நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். பேமெண்ட் இன்டகிரேஷன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பக்கம் ப்ராப்ளம் இருக்கு. இன்னொன்னு வந்து காப்பிரைட் இஷ்யூவும் இருக்கு. அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிறையவே எல்லாமே என்ன ப்ராடக்ட் சேலிங் பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? நான் உங்களுக்கு ஐடியா தரேன். டாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹார்ட்வேர் நீங்க டாய்ஸ்க்காக இ-காமர்ஸ் வெப்சைட்டோட ஸ்மால் கில் இருக்கு பாருங்க, அதை ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பட்ஜெட் நீங்க இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஒரு 20,000 to 30,000 அந்த மாதிரி தான் கிடைக்கும். லெகோ ஹார்ட்வேர் நிறைய இருக்கு. எல்லா நீங்க கேக்குறது பேஸ் ஆன் அமேசான் மாதிரி கேக்குறீங்களா இல்ல என்ன மாதிரி கேக்குறீங்க? அந்த டைப்ல தான் நீங்களே ப்ராடக்ட் ஆட் பண்ணி சேல் பண்ணுவீங்க. இன்டர்ஃபேஸ் அமேசான் மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிரை பாத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிரை வெப்சைட் அந்த மாதிரி சின்ன லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கணும். சைட் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதுக்காக தான் கேக்குறேன். ஓகே, நீங்க ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ சிங்கப்பூர்ல? இல்ல, என்கிட்ட இங்க இருக்குது. இதை ஷிப் பண்ணிடுவாங்க. ஷிப் பண்ணி ஊர்ல நிறைய பீசஸ் எல்லாம் கிடைக்காது. ஒரு லிமிட்டட் தான் வச்சிருப்பாங்க. இங்க கண்டிப்பா வாங்குறது ஆள் இருக்கு. அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈபேலையும் OLX-லயும் போட்டு தான் வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஓன் சைட்டே வச்சு விற்கலாம். இது எப்படி பண்றேன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல பண்ணலாம். நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஜி, நான் சம் ஐடியாஸ் நான் உங்களுக்கு தரேன். நீங்க எப்படி பண்ணலாம்ன்றது ஐடியா தரேன். ஓகே ஜி, நீங்க பண்ணுங்க. நான் உங்களுக்கு நான் டீடைல்டா சொல்றேன். இன்டெப்தா ஒரு ப்ரொபோசல் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல உங்களுக்கு புரியும் இன்டெப்தா எல்லாமே என்னென்ன பண்ணணுன்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் மையம்னா அவர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ கேக்குதா நான் பேசுறது? இது வேற டெஸ்ட் பண்ணி கேக்குது சொல்லு. கேக்குது வெற்றி. கமெண்ட் எனக்கு வந்து கமெண்ட் ஒன்று தான் காமிக்குது ஆக்சுவலா. ரீசன்ட் எனக்கு எதுவும் வரல. அதுதான் டெலீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் கமெண்ட் எதுவும் காட்டல. ஸோ அந்த மெடிசன் வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னன்னா வந்து இப்போ ஏஐ கூட மெடிசன் இன்டகிரேட் பண்றது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ வந்து அக்ராஸ் த வேர்ல்டும் சரி, அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ வந்து ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிடையாது. அது டாக்டருக்கு படித்த ஒரு இதுவும் கிடையாது. இட்ஸ் அ ட்ரெயின்ட் திங்ன்றதுனால ஏஐ வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்மளால இதுக்கு யூஸ் பண்ணிட முடியாது. மெடிசனுக்கோ இல்லை அந்த மெடிசன் இன்டகிரேட்டடுக்காகவோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது போக போக அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் மற்றபடி அது எந்த அளவுக்கு இதுவாகும் அப்படின்றத பொறுத்து தான். இப்போதைக்கு மெடிக்கலில் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகே இது இப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு இது சஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அதை பேஸ் பண்ணி ஒரு டாக்டர் வந்து அதாவது ஒரு ஏஐ கொடுக்குற ரிசல்ட்டையும் ஆஃப்டர் தட் இட் ஹேஸ் டு கோ த்ரூ அ டாக்டர். அந்த டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் அதை வந்து ப்ராப்பராக நம்ம இது பண்ண முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி நம்மளால அந்த ஏஐ கொடுத்த எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த மெடிக்கல் சைடில் இப்போ வர்றதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு. மேபி கொஞ்சம் அதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் பத்தி கேட்டது யாரு? அவர் போயிட்டார் ஆக்சுவலா. தமிழ் மையம் நினைக்கிறேன் அவர் பேரு. தமிழ் பையன்.
அன்னி சொல்லிட்டு இருந்தல இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அதாவது ஸ்டார்ட் அப் என்கரேஜ் பண்ற மீடியம்ஸ் வந்து தே ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் சம் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. ம் இல்ல அது முன்னாடி வந்து நிறைய இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல். நீ அதை பத்தி சொன்னா இங்க மேபி இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு பாண்டிச்சேரிங்களாம் அந்த ப்ராப்பரா ஒரு கைட்லைன்ஸே கிடையாது. எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா. இப்போ லாயர்ஸ் கிட்ட போய் கேட்டால் நீ ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ண ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து மேபி ஒன்றுத்துக்கு வந்து ஃபீஸ் 500 தான் இருக்குது அப்படின்னா நான் லாயர்கிட்ட போனால் அவங்களுக்கு அவங்களோட ஃபீஸும் சேர்த்து நான் வந்து 20,000 30,000 ஸ்பெண்ட் பண்ணணும். இது நார்மல் ஒரு பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இல்லை சோல் ப்ரொப்ரேட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இப்போ நான் ப்ரைவேட் லிமிடெட்னு போனால் அதுக்கு வந்து 50,000லேருந்து 70,000 ஆகும். எல்எல்சின்னு போனால் 1 lakh வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெற்றி நான் எல்எல்பியில தான் நாங்கள் போட்டிருக்கோம். எல்எல்பி ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 22,000 தான் ஆச்சு மொத்தமாகவே. பேன் கார்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டிக்கு இல்லை அதுதான் சொல்கிறேன். லிமிடெட் லைப்ரேஷன்ஸ் லிமிடெட் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சிஏ மூலியமா நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அதில் இல்லை புரியுது எனக்கு. அது வந்து ஒருத்தவங்க அதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அது என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவ்வளோ கேட்டாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான். ஸோ இங்கே வந்து அதுதான் ஐயா இருக்கிறத விட ஆக்சுவலி நீ எல்எல்பியில் போனால் ஷேர் ஹோல்டர்னு ஒன்று இருக்கும். த்ரீ பீப்புள்ஸ் கேட்பாங்க. அதுக்கு வந்து நார்மல் வந்து சிக்னேச்சர் வந்து 2 பேர் தேவைப்படும். எப்படின்னா டிஎஸ்சின்னு சொல்லுவோம். அந்த டிஎஸ்சி இருந்தால் மட்டும்தான் நீ ப்ராசஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி சிக்னேச்சர் வந்து நம்ம அது வி முத்ரான்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி அதான் சிக்னேச்சர்னுவோம். அது ரெகுலர் பேசிஸ்ல நீ பிரைவேட் லிமிட்டடா நீ மாத்தும் போது 2 பேர் வரணும். ஆக்சுவலி யாரு நீ மெயின் செகண்ட் இதுன்ற மாதிரி 2 டீட்டெயில்டா கேட்பாங்க. ஆனா இதுல எல்எல்பி போகும்போது நீ பார்ட்னர்ஷிப்பா தான் போக முடியும். 3 பேருமே பார்ட்னர்ஷிப்ல ஷேர் ஹோல்டர் ரிலேட்டடா தான் போக முடியும். அது ரொம்ப கம்மி தான் வெற்றி. இமீடியட்டா ஒரு 2 monthல கிடைச்சிரும். ஆனா அதுக்கான இது நீ யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு டைரக்டா இருக்கு. அதை பொறுத்து டீமை. இல்லை எனக்கு அது புரியுது. நான் வந்து அப்படி சொல்லல. இது வந்து ஒருத்தவங்களுக்கு பேசிக்கா என்னன்னா இங்க வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கிடையாது. ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ்ல மாறும்னு சொல்றியா வெற்றி? ரெக்யர்மெண்ட்ஸ் பேசிஸ் இல்லை. இப்போ நம்ம யாரை ரீச் அவுட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து மாறும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ வந்து இந்த சென்ஸ் இப்போ எனக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் கேட்டாங்க. இப்போ கிரிபா ப்ரோக்கு அவ்வளோ ஃபீஸ் இல்லைன்னு சொல்றாருல்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு அவங்க யார் எந்த லாயர் கிட்ட போறாங்க, எந்த ஃபர்ம் கிட்ட போறாங்கன்றத பொறுத்து. லாயர் கிட்ட இல்ல வெற்றி, இது லாயர் பேசிஸ்டாவே போறது இல்ல. சிஏ தான். சிஏ இப்போ எனக்கு பண்றவங்க வந்து இந்த சென்னை சில்க்ஸ் பண்றாங்கல்ல, ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்ல பெரிய லீடிங் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டர்ஸ் சொல்றேன். நான் வந்து அவங்க தான் பண்ணிட்டு இருக்குது எல்லாமே. பிரச்சனை என்னன்னா இங்க ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் இருந்துச்சு, ஒரு வெப்சைட் இருந்துச்சு. மேபி இருக்கலாம். ஆக்சுவலி எம்எஸ்எம்இ மூலமா நமக்கு ஸ்டார்ட் அப் லோன்மே தராங்க வெற்றி. எம்எஸ்எம்இ லோன்னா மினிமம் 10 lakhs ஸ்டார்ட் அப் லோன் தராங்க. இப்போ அதுக்கும் போனா அதுக்கு வந்து அதுதான் சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக் தேவை. இப்போ வந்து நீங்க அதுக்கு ப்ரொபோசல் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் நீ ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2ன்ற மாதிரி ப்ரொபோசல் ரெடி பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து உனக்கு செலவே மொத்தம் ஒரு 10,000 தான். ஆனா நீ வேற இமிடியேட்டர்ஸ் மூலமா போனா அப்படின்னா உனக்கு 2 lakh கேட்பானுங்க. ஏன்னா கமிஷன் பேஸ் ஆஃப் அதுல. அதுதான் சொல்றேன். இதுல வந்து நீ 8 lakh தான் பே பண்ணணும். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா அது வந்து சர்வீஸ் பிசினஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இது டீம் கிடையாதுன்ட்டாங்க. ஒன்லி ஃபார் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டாங்க. அதுதான் பிரதர். இப்போ நீங்க எம்எஸ்எம்இ லோன்ல எப்படி ப்ராசஸ் பண்ணனும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் பார்த்துட்டு அதுல லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கல்ல, அது ரிலேட்டடா போகணும். அடுத்து வந்து நீங்க ஃபர்னிச்சர் போடுறீங்களா, ஒரு கொட்டேஷன் ஃபைஸ் நீங்க போடுற A to Z அது எல்லாமே அந்த பில் இன்வாய்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணா மட்டும் தான் அதுக்கான கொட்டேஷன் ஒரு கம்பெனில இருந்து நம்ம வாங்குறோம். அதுக்கு ப்ரொபோசல் A to Z அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை கம்ப்ளீட்டா ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அதை ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். நம்ம கிண்டியில இருக்கு கீழே, ஓகேங்களா, அந்த கத்திப்பாரா சைட்ல அங்க எடுத்துட்டு போய் நீங்க ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி கேட்டுட்டு நம்ம கிட்ட டீட்டெயில் இதுக்கு வந்து நம்ம சிபில் ஸ்கோரோ இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. பட் அவங்க பிசினஸ் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க. அது இமீடியட் ப்ராசஸ் டு யாருக்குன்னு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராது. டைரக்டா நம்ம யாரை நம்ம கை நீட்டுறோமோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் போயிட்டு ரீச் ஆகும். கிரேஸ் பேசணும்னு கை தூக்கிருக்கல சொல்லு. எனக்கு ஒரே டவுட் வெற்றி கிட்ட தான் இருக்கு. வெற்றி கைட்லைன்ஸ் இல்ல நீ சொன்னல, விச் மீன்ஸ் நீ எதை மீன் பண்ண வர நான் அசியூம் பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டான லைக் வாட் ஹாஸ் டு பி டன்ன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லன்னு மீன் பண்றேன். அதுதான் சொல்ல வந்தேன். பிரச்சனை என்னன்னா அதை கம்ப்ளீட் பண்ணறது பிரச்சனை இல்ல.
இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க யாருக்கு இது எப்படி பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸே கிடையாது. இங்க வந்து ஒரு எக்ஸாக்ட்லி. கம்பெனிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா, தேர் ஆர் ஃபர்ம்ஸ், தேர் ஆர் சிஏஸ், எவ்ரிஒன் கேன் ரீச் அவுட் டு எனிஒன். அங்க வந்து அவங்க போனா அவங்க ஒரு ரூல் சொல்லுவாங்க. நம்ம எம்எஸ்எம்இல லோன் எடுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ எம்எஸ்எம்இக்குள்ள போனா எனக்கு அங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணும். எனக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் கிரியேட் பண்ணுன்றதே நிறைய பேருக்கு எப்போ தெரியும், அது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் they will go, இதுக்கு எனக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் யார் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதே அவங்க அப்பதான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, வி நீட் அ ப்ராப்பர் கைட்லைன்ஸ் டு லைக் ஒரு ஸ்டார்ட் அப்பா, இங்கே ஸ்டார்ட் அப் இருக்குது, இது ஒரு வெப்சைட் இருக்குது, இங்கே போய் நீ அப்ளை பண்ணு, இது அப்ளை பண்ணால் உனக்கு என்னெல்லாம் பண்ணுன்ற ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். இதுக்கு அங்கேயே ஒரு கனெக்ஷன் சிஸ்டம், லாயரோ கவர்மெண்ட் லாயரோ இல்லை வந்து ஒரு சிஏவா அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியமாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டர் சூட்டடாக இருக்கும். இங்கே அது இல்லாதது தான் ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து சொல்லப்போனால் இதுவுமே ஒரு அடிஷ்னல் லீக்கேஜ்க்கு இதுவாகிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ இப்போ வந்து நான் போகிறேன் 20,000 பே பண்ணுறேன், இன்னொருத்தவங்க இன்னொரு லாயர்கிட்ட போகிறாங்க 50,000 பே பண்ணுவாங்க, சேம் விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட் கிட்டேருந்து இருக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். தேங்க்ஸ்டா. நான் அதுதான் கேட்க வந்தேன். நீ பாதியில கட் பண்ணியா? அது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணுன்றதுக்காக தான் நான் கேட்டேன். இங்கே வந்து ப்ராப்பராக கைட்லைன்ஸ் கிடையாது. அது வந்து சென்னையாக இருந்தாலும் சாரி, ஓவரால் டிஎனாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கிடையாது. இப்போ எங்கேயாவது இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆஃபீஸ் போகணும், அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இது எதுவுமே இங்கே வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து இது ஆன்லைனில் எந்த ப்ராசஸும் முடிக்க மாட்டாங்க, போயிட்டு டேரெக்டாக நேரில் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து அதில் வந்து ஃபார்ம் ஏவோ ஃபார்ம் சிஓ சம்திங் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு. இப்போ அது தரணும், அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும். இது எதையும் வந்து ஃபுல்லாக தர மாட்டாங்க. சரி, இப்போ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பேங்க்கில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ பேங்க்குக்கு போனோம் அப்படின்னா பேங்க்கில் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம், நான் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த கம்பெனி ஓகே அங்கே போனேன்னா இப்போ எப்படி ஒரு வெப்சைட் போனால் அங்கே வந்து ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. பேசிக் டயர் வந்து $50, ப்ரீமியம் டயர் வந்து $100, என்டர்பிரைஸ்னால் இத்தனைன்னு கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சைட்டில் உனக்கு வந்து நீ ஒரு ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ண போறியா, சோல் ப்ரொப்பரேட்டரா, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும். நீ வந்து இப்போ ஒரு எல்எல்பியா இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெடா, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுன்ற ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து உனக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீயே ரெடி பண்ணனால பண்ணு, இல்லை எங்கள் சைட்டில் சைன்இன் பண்ணால் நாங்கள் உங்களை யார் கூடயாவது கனெக்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு நீ வந்து இந்த ஃபீஸ் பே பண்ணால் ஆன்லைன்லேயே பே பண்ணால் போதும்னா இது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரெவன்யூ வரும். அண்ட் அதை தாண்டி அந்த லாயர்ஸுக்கோ இல்லை சிஎஸ்க்கோ ஒரு ரெவன்யூ போகும். நம்மளுக்கும் ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடியும். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அப்ரூவல் சிஸ்டம் தட் தே ஷுட் டூ. ஏன்னா இது மூலயமா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர் அஃபிஷியலாக ஆகுதுன்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போ ஜஸ்ட் லைக் தட் வந்து டிஎன் ஸ்டார்ட் அப் இருந்துச்சு, அதில் வந்து நான் வந்து 12,000 ஸ்டார்ட் அப் வந்துச்சு. எத்தனை ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஆச்சு, எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து எந்தெந்த இடத்துலேருந்து சப்போர்ட் கிடைச்சிச்சு, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏஐ கவர்னன்ஸ் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இங்கே ப்ராப்பராக பண்ணாலே நம்மளோட ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்ன்றது நல்லாவே க்ரோ ஆகும். ப்ரோ கேன் ஐ சே சம் பாயிண்ட்ஸ்? அந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து நான் எங்கள் கம்பெனியில் நாங்கன்னா இப்போ தப்பு பண்ணணுன்றது மாதிரி சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடியே போயிட்டு ப்ரைவேட் லிமிட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நான் லேட்டராக நான் நிறையா மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ண அப்புறம் தான் தெரியும். நான் அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம் பிடிச்சி ஒரு லா பிஸ்னஸ் ஃபார்ம் அவங்க வந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய திங். ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரைவேட் லிமிட்டில் என்ன கான்செப்ட்னா, இப்போ ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பே பண்ணுற அந்த பிஸ்னஸ் டேக்ஸ் போக வர ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் இன்கமில் ஆட் ஆகி உங்கள் இன்கம் ஸ்லாபில் ஆகி அடுத்து அது ஒரு இன்கம் டேக்ஸ் வரும். எல்எல்பியை பொறுத்தவரையில் உங்களுக்கு எப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் பே பண்ணுற டேக்ஸே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸே வந்து நீங்கள் இன்கம் ஸ்லாபில் வராது. இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ப்ரைவேட் லிமிட்டில் உங்களுக்கு 25% வரும், எல்எல்பியில் உங்களுக்கு 30% பிஸ்னஸ் டேக்ஸ் வரும். அண்ட் எல்எல்பிலேருந்து ப்ரைவேட் லிமிட்டடாகவும் மாறிக்கலாம். இதுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த டிஎஸ்சி அப்புறம் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு அதை வருஷம் ரெனுவல் பண்ணுறது, டிஎஸ்சியை ரெனுவல் பண்ணுறது, அப்புறம் இந்த இதுக்கெலாம் இந்தியா ஸ்டார்ட் அப்லாம் திங்க் இதுக்கு கிராண்ட்ஸும் தராங்க. நீ லைக் உங்கள் ஐடியா ப்ராப்பராக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் இட் வுட் பி பெட்டர் ஆப்ஷன். இப்போ கரண்ட் சினாரியோவில் நீங்கள் எதனா ஒரு லீகல் பிஸ்னஸ் லாயரை பிடிச்சி போகிறது பெட்டர். பட் இது கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும். நிறையா பேருக்கு இது எப்படி சொல்லணுன்றத. ஏன் பிஸ்னஸ் லாயர் பிடிச்சி போகணுன்னா,
இப்போ அந்த பிஸ்னஸ் லாயர் ஃபார்மே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வாங்கி தரது, பேட்டன்ட் ரெடி பண்ணுறது, அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுறது, எங்களோட ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, எங்களோட கே இந்த டிஏஎன்க்கு கேஒய்சி பண்ணுறது எல்லாமே லைக் ஆல் இன் ஆல் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு ஹேசில் ஃப்ரீயாக வேணும்னா இந்த மாதிரி போகிறது பி a பெட்டர் திங். நீங்கள் ஏனோ நம்ம ஓகே நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து திரும்ப எல்எல்பியாக மாறுறது இட்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் எல்எல்பிலேருந்து ப்ரைவேட் லிமிடெடில் மாறுறது இட்ஸ் ஈஸி திங். ஏன் எல்எல்பியிலேருந்து ப்ரைவேட் லிமிடெட் மாறணும்னா சில கம்பெனி வந்து பூட் ஸ்ட்ராப்பாக இருந்துக்குன்னா நீங்கள் எல்எல்பியில் போகிறது பி பெட்டர் ஆப்ஷன். பட் ஃபண்டிங் வேணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் டேர்ன் ஓவர்ஸ் பொறுத்து இருக்கு பிரதர், டேர்ன் ஓவர்ஸ் பொறுத்து. ஆமாம் டேர்ன் ஓவர்ஸ் ஆல்சோ இப்போ மேட்டர். 5 crores மேலே நீங்கள் போயிட்டாலே எல்எல்பிலேருந்து நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக சென்ஸ்க்கு மாற்றணும் நீங்கள் கம்பல்சரி. அது லிமிட்டேஷனே அவ்வளோதான் அதில். யா ஆல்சோ எனக்கு இது சொன்னாங்க, இது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. இன்வெஸ்டர் would be more preferable அப்படி இல்லைன்னா ஐடி ரைடு, இந்த செக்டார்ஸ் இந்த ரைடு நம்ம ஐடி ஃபீல்ட்ஸ் பண்ணுறோம்ல அந்த செக்டார்லேயே அவங்க லாக் பண்ணிடுவாங்க. ஆமாம் இந்த 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 மாதிரி ஏகப்பட்ட லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இல்லை ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரைவேட் லிமிடெட் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்க கரெக்டாக? ஆமாம். ஸோ அது ரீசன் என்னென்னா பேசிக்லி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் யாராவது இது பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் யூர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு இருக்கீங்க அப்படின்னாலும் நெவர் கோ ஃபார் லோன்ஸ். ஓகே, உங்களோட ஐடியா மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிச் டு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈக்விட்டி பேசிஸில் உங்களுக்கு தருவாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் 5% 10% உங்களோட ஷேரை தருவீங்க. அந்த ஷேரை தரதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மணி தருவாங்க. இன்கேஸ் அந்த ஐடியா நல்லா போகாமல் உங்களோட அந்த ப்ராடக்ட்டே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கனாலும் யூ ஆர் நாட் பேயபிள் டு தெம். அதாவது வந்து சேஃப் நோட்டுன்னு ஒன்று இருக்கும், நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஸ்டாக்ஸ் அவங்க டைல்யூட் பண்ணி அதில் மணி ஏதாவது இது பண்ணும்போது அவங்க இது பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ப்ராடக்ட், நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போங்க, பிடிச்சிருந்தா அவங்க அமௌண்ட் தருவாங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணுவீங்க, அதை நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான ஷேரை நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். அது வந்து இது கிடையாது. பட் ஆப்வியஸ்லி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து ஒரு இது இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் ஒரு கம்பெனி வந்து நான் இது பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. கெட் யுவர் ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. ஒன்ஸ் யூ ஆர் டன், அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி யூ கேன் ரெஜிஸ்டர் இட். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் உங்கள் ஐடியா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இட் இஸ் கம்பல்சரி நெசசரி அப்படின்ற சுச்சுவேஷனை தவிர எப்பயுமே டோன்ட் கோ ஃபார் லோன்ஸ் ஃபார் கம்பெனிஸ். ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அவங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூனிக் ப்ராடக்ட், மார்க்கெட்டில் கொஞ்சம் தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு 1 or 2 கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா என்ன கேட்டால் லோன் ட்ரை பண்ணுறத ஃபர்ஸ்ட் கிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இப்போ இந்தியா ஸ்டார்ட் அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா தராங்க. கிராண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு. இட்ஸ் பேசிக்லி ஃப்ரீ மணி. உங்கள் ஐடியாவுக்கு அவங்க ஐடியா பிடிச்சிருந்துச்சி நல்லா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டே வந்து ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 20 லட்ச ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க. அது இந்தியா ஸ்டார்ட் அப்பில் ஒரு பெரிய பூலே இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ இந்த பூலில் வந்து இத்தனை பேருக்கு வந்து இவ்வளோன்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க ஐடியா இருந்துச்சுன்னா. அதுலேயும் ஒரு பெரிய ஸ்கேம் எனக்கு என்ன ஸ்கேம்னா எக்னினால்னு சொல்லி ஐ திங்க் ஒரு கம்பெனி இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு 2 lakhs பே பண்ணுங்கள், எங்கள் அந்த 2 lakhs எங்களுக்கு பே பண்ண இத்தனை கம்பெனிஸ்க்கு நாங்கள் 100% 99% கிராண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்தியா ஸ்டார்ட் அப்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய 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 ஸ்கேமு. இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஓகே 2 லட்ச ரூபா வந்துட்டு கொடுத்தா நம்ம கிராண்ட்ஸ் 10 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொடுப்பீங்க. இட்ஸ் பிக் ஸ்கேம். தயவு செஞ்சு அதெல்லாம் உழுதுறாதீங்க. உங்கள் ஐடியா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கிராண்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலாக கேமிங் இண்டஸ்ட்ரிலாம் நம்ம ஊரில் வந்து இந்தியா ஸ்டார்ட் அப்பை தவிர வேறு ப்ரைவேட் செக்டர்ஸில் கிராண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இஃப் யூ ஆன் சாஃப்ட்வேர் லைன் ப்ராபப்ளி உங்களுக்கு கிராண்ட்ஸ் கிடைக்கிறது நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அதிலே ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எந்த இது எடுக்கிறீங்களோ அதில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மினிமம் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை காட்டினீங்கன்னா இனிஷியலாகவே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டுக்கான இது இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும். அதில் கம்பெனிஸ் நிறைய அப்ரோச் நம்மளே டைரெக்டாக வந்து பண்ணுவாங்க. காம்படிஷன்ஸ் பொறுத்தளவு நம்ம லீடிங் பொறுக்கணும், அதுதான் மெயின். அதில் எந்த அளவு காம்படிஷன் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம இன்வால்வ் ஆகி பண்ணுறோமோ அதில் நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அது நம்ம கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறது பொறுத்து.
ஒன் செகண்ட் கைஸ். ஆக்சுவலி அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க இல்லையா? ஆக்சுவலி ஆமா. யுவன் பாண்டியா சார் இருக்காரு. இன்கேஸ் உங்களுக்கு தெரியும்னா சார் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பசங்க நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு எங்க கைட்லைன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இதான் கரெக்ட்னு ஒருத்தவங்க சொல்றதை நம்பி போனா இன்னொருத்தவங்களுக்கு அது அதே பாத்துல இருக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் ஷேர். ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி சாஃப்ட்வேர் சைடில் நீங்கள் வந்து யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் அப்ளை பண்ணிடுங்க. ஸ்டார்ட் அப்ஸ் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா. நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி லூசிட் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்கேம்ஸ் வரும். அதுக்கு வந்து யாரும் இதுவாகிடாதீங்க. 2 lakhs தாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கிராண்ட்ஸ் வாங்கி தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு போகாதீங்க. பட் நிறைய க்ளவுட் கம்பெனிஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் சாஃப்ட்வேரில் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளவுட் கம்பெனிஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கிரெடிட்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரெடிட்ஸ் தராங்க அப்படின்னும் போது ப்ளீஸ் செக் இட். ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எவ்வளோ கிரெடிட்ஸ் தராங்கன்றதை பாருங்கள். க்ளவுட் கிரெடிட்ஸ் தராங்க அப்படின்னா தே லாஸ்க் ஃபார் டிபிஐடி ரெகக்னிஷன் கேட்பாங்க. ஸோ அந்த ரெகக்னிஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்துடும். இவ்வளோ தான் இருக்கும். மீதி பேங்க் நம்பரு இந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்டாங்கன்னா ஸ்கேம்னு புரிஞ்சுக்கோங்க. வெறும் டிபிஐடி ரெகக்னிஷன் கம்பெனி நேம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும். அந்த க்ளவுட் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற க்ளவுடுக்கு ஜிசிபியோ அஜூரோ இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்கள மூலயமா பில்லிங் பண்ணிங்கன்றது அது பண்ணதும் பண்ணாதும் உங்களோட இஷ்டம். பட் ஆப்வியஸ்லி இது ஃப்ரீயாக கிடைக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து எக்ஸிஸ்டிங் ஐடியாஸில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து கிடைக்குங்களா, இல்லை யூனிக் ஐடியாஸ் மட்டும் தான் இல்லை கிடைக்குமா? அப்படி இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியாவில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணணும். உங்களோட பிச் டெக் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்னாலும் பரவாயில்ல. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த கிராண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெமோ வீடியோ இதெல்லாம் கேட்பாங்க. அதை அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் அது ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் தான். போச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா கிடச்சிரும். அந்த மாதிரி தான். 6 months ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கான டைம். அந்த 10 lakhs வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகிறதுக்கு 6 months ஆகும். யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா கேட்கலாம். முதல்ல நான் பேசுறது கேட்குதா? கேக்குது. யாரும் பேசலன்னா பயமாக இருக்குது. நான் தான் டிஸ்கனெக்ட் ஆகிட்டேனான்னு தெரிய மாட்டேது. ஸோ எங்கள் ப்ராடக்ட்டை பிச் பண்ணியிருக்கோம் குமார் மினிஸ்டர் சார்கிட்ட. எப்படி போகுதுன்னு தெரில, பார்ப்போம். லீகல் அப்டேட்ஸ் சொன்னேன்ட்டா அது ஓகே. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக எங்கள் கம்பெனியில் வந்து வி ஹேண்டில் கேமிங். எங்களுக்கு அதர் 2 பார்ட்னரிங் கம்பெனிஸ் இருக்காங்க. ஒன் இஸ் SRM அண்ட் another one is called TechPlay. ஸோ பேசிக்காக ஸ்கூல் லெவல்லே வந்து நம்ம ப்ரோக்ராமிங் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு the other company makes the course and videos and stuff. We make games related to this course, educational games தான். ஸோ அதில் ஏஐ டீச் பண்ணுறதுனால சின்ஸ் ஈவன் டீச்சிங் ஏஐ கம்ஸ் அண்டர் ஏஐ மினிஸ்ட்ரி டீம்ஸ். ஸோ அதனால் குமார் சாரை பார்த்து பிச் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see எப்படி போகுது. ப்ரோ நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் லூசிட் ப்ரோ. நீங்கள் வந்து ஃபாலோ பேக் மட்டும் பண்ணுங்களேன். நான் டிஎம் பண்ணுறேன். ப்ரோ நீங்கள் ஏர்டெல் ஓனர் இருக்கார்ல, அவரும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய நியூ ஐடியாஸ் நிறைய கேட்டுட்டு இருக்காரு. அவரோட டெக்னிக்கல் டடா அதில் நீங்கள் வேணா அவருக்கு வேணா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவர் வேளச்சேரியில் தான் இருக்காரு. ஆக்சுவலி எங்களோட டீம் கான்டாக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு டைம். நாங்கள் அந்த டைம் மீட் பண்ணாமல் போயிடுச்சு. அவங்க டீம் எங்ககிட்ட ஒரு டெவலப்பிங்காக கேட்டிருந்தாங்க அந்த டைமு. நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம். அந்த டைமில் பண்ண முடியல. நீங்கள் வேணா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் இப்போ தான் என்ன பிரதர் இல்லை வீடியோ கேம் டெவலப்மெண்ட்டா நிறைய ஃபோக்கஸ்டு ஐடியாஸ் அண்ட் ஏ ரிலேட்டடாக அவங்க எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்காரு இப்போ. ஏன்னா அவர் ரொம்ப இதுலேருந்து இப்போ தானே ஸ்டார்ட் ஆகி வராரு. அதனால தான் அவர் இப்போ நிறைய இது பண்ணிட்டு இருக்காரு. நான் வேணா என்னோட டீம் கிட்ட கேட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. அதில் டீமோட பிஏ அவங்களோட பிஏ நம்பர் தரேன். ஆக்சுவலி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் கேட்குற ஸ்டார்ட் அப் ஐடியாக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ரெடியாக. ஏன்னா ஒரு ஐடியாஸ் பிடிச்சா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். ஓகே. நீங்கள் ப்ரோ தானே? நான் உங்களுக்கு ராவணன் இல்லை ப்ரோ, கிருபா.
கிருபா பக் ஓகே ஓகேயா, ஓகே நான் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே பிரதர். நீங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் பிரதர் அவரோட காண்டாக்ட் நம்பர், அவரோட பிஏ நம்பர். ஓகே ஓகே பிரதர். ஓகே, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ அண்ட் நிவன் பாண்டியா சார், நீங்க மேல வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் இந்த இவங்க ஃபேஸ் பண்ற இந்த ஹர்டில்ஸ் பத்தி பேசுனாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது வே அவுட் தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம பசங்கள்கிட்ட. குட் ஈவினிங் கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற டெக்னிக்கலாக கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஸ்டார்ட் அப்னா நம்மளோட இதில் கவர்மெண்ட் இதில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. சிப்காட் இருக்குல்ல, சிப்காட் டிட்கோ அதோட இருக்குது. அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எனக்கு டெக்னிக்கலாக அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைங்கிறதும் உண்மை. என்ன நான் அதில் ரொம்ப ஒன்றும் நான் சொல்ல முடியாது. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்ட எக்ஸாக்டாக. ஏன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது உளறி வைக்கிறத விட எக்ஸாக்டாக நாளைக்கு உங்களுக்கு நாளை என்னைக்கு எப்போ ஸ்பேஸ் போடுவீங்களோ அப்போ வந்து நான் நல்லாவே சொல்கிறேன். அதை கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட வந்து நான் சொல்கிறேன். ஷோர் சார், ஷோர். தேங்க்யூ. தேங்க்யூ. ப்ரோ இந்த இன்வெஸ்டர் பற்றி சொன்னீங்கல்ல, அந்த இது டீட்டெயில்ஸ் எனக்கும் மெசேஜ் பண்ணுங்க. வெற்றி, நீ பேசுறது கேட்கல. ஹோஸ்ட் ஹேவிங் கனெக்ஷன் இஷ்யூஸ்னு வந்துச்சு. பக் ஆயிட்டா as usual. ஹலோ, இப்போ கேக்குதா? கேக்குது கேக்குது, பேசிக்காங்க. ரைட். நான் திரும்ப வெட்னஸ்டே போகிறேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப நேரமாக ரிப்ளை பண்ண யாருக்கும் கேட்கலன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் வெளில போயிட்டு வந்தேன். நான் திரும்ப வெட்னஸ்டே ஸ்பேஸ் போடுறேன் சார் அகைன். பை த வே, இது ராவணன்ட்டு கேட்கணும்னு நினச்சிட்டு அவர் மக்கள் சர்ச்சை ஆப் பிச் பண்ணார்ல குமார் சார், அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. பிகாஸ் அது ரொம்ப லைக் ரியலி குட் ஆப், வெப் டெவலப்மெண்ட் ஆப். ஸோ தேவையான ஆப். அது ஏதாவது சொன்னாங்களா அதை பற்றி? கேக்குதா பேசுறது? ஹலோ, கேக்குது ப்ரோ. பிச் பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் ஃபாலோ பண்றேன், பட் நோ ரெஸ்பான்ஸ். அப்படியா? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு அவர்கிட்ட ஷோ பண்ணேன், மினிஸ்டர் கிட்ட. ஓகே. அவர் வெளியே வரும்போது அவர்கிட்ட ஷோ பண்ணேன். அப்புறம் வந்து அவர் டீம் இருந்தாங்க, டீமில் வந்து ஒரு மெம்பர் கிட்ட வந்து காமிச்சேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்க்குற முடிய மாட்டேங்குது. மெசேஜ் இல்லை, நோ ரெஸ்பான்ஸ். கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ரோ. நம்ம இங்கேருந்து போயிட்டு அந்த சைடு ரீச் பண்ணி நீங்க பண்ணதா ராவணன்? அது ஆக்சுவலி ஆமாம் ப்ரோ, இந்த சைட்டு. நான் தான் ப்ரோ. ஓகே, நல்லா இருக்கு பிரதர். தேங்க்யூ ப்ரோ. நான் ரீச் அவுட் பண்றேன் பிரதர். நீங்க இப்போ உங்களுக்கு இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அங்க கான்டாக்டடா மினிஸ்டர்ல? மினிஸ்டர்ல வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ, அவர் பேர் தெரியல நமக்கு. இவரா நம்ம வேளச்சேரி மினிஸ்டரா? வேளச்சேரி மினிஸ்டர்ல வந்து அவங்க டீம் ஏஐ டெக்ல இருக்காருல்ல அவரா? கரெக்ட். அதுல வந்து சத்யா கரெக்டாவே காண்டாக்ட் பண்ணலாம் பிரதர். அவர் எம்எல்ஏ ஆஃபீஸ் நீங்க போனீங்கன்னா அவரை ஸ்ட்ரைட்டாவே நீங்க மீட் பண்ணி காட்டலாம். இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இல்ல ப்ரோ, மீட் பண்ணி பார்த்து எல்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ. அவர் அப்ரூவ் பண்ணாலும் இப்போ நிறைய டீமை காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வேணா அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பா. நீங்க கவர்மெண்ட் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் தான், சொல்லிட்டாருன்னு தானே சொன்னாரு. ரொம்ப இதுதான். இன்ஃபோ பண்ணிட்டேன், எல்லாம் ப்ரொபோசல் கொடுத்தேன், இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னு சொன்னேன். அவங்க வந்து வேற மாதிரி கேட்டாங்க. வேற மாதிரி மீன்ஸ் அனானிமஸா இருக்கிறது வந்து கொஞ்சம் இதா இருக்கும், வேற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னல, அதை நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை யோசிச்சுட்டு நம்ம ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அனானிமஸ்க்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் இப்போ யோசிச்சேன், உங்க சைட் வச்சு நான் ஒன்று பண்றேன்னு சொன்னல, அதுக்கு நான் யோசிச்சேன். அதை பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஷோர். கார்த்திக் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஐயோ ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, சாரி ப்ரோ, திரும்ப இன்வைட் பண்ணிருங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா, நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உன்ன இப்ப 2-3 பேர் இப்படிதான் அனுப்பிச்சு விட்டேன். இல்ல ஒருத்தவங்க தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்றேன். இல்ல எனக்கு வந்து டிக் சிம்பிளே காட்டல, எனக்கு வந்து இந்த சிம்பிள் காமிச்சிச்சு. நான் டிக் சிம்பிள் நினைச்சு தெரியாம அமுத்திட்டேன், வேற ஒன்றும் இல்லை.
கார்த்திக் ப்ரோ திரும்ப இன்வைட் பண்ணிருக்கேன், மேல வாங்க. கோச்சிக்கிட்டாரு போல, வரமாட்டாரு. நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது. நீ செக் பண்ண வேண்டியதா ஆனா ஒண்ணு கேக்குதா மியூட்ல இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. கேக்குதான்னு கேட்டேன்னா உடனே வெளில அனுப்ப முடியாது. இல்ல பிரச்சனை என்னன்னா ஸ்பேஸ். இப்போ வந்து நான் ஸ்பேஸை விட்டு வெளில போனா 1 மினிட்ல ஜாயின் பண்ணும். அது வேற ஒரு பெரிய கடுப்பு. இல்லைன்னா வந்து அது போயிடும். ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு அவரு, திரும்ப யாராவது அக்செப்ட் பண்ணிருங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கர் ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த டிக் சிம்பிள் காட்டாது. அதுதான் விஷயம். ஓகே 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 ஓகே. ஆமா. சொல்லுங்க ப்ரோ. இந்த டாபிக்கு நமக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆக்சுவலாக அந்த ராவணன் ப்ரோட்ட தான் கேட்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது அனானிமஸாக இருக்கிறப்ப அது கவர்மெண்ட் சைடு இருந்தும் அது எந்த அளவுக்கு அதை நானுமே யோசித்துக்கிட்டு இருந்தேன். அது எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கிறது நம்மளுக்கே ஒரு இதாக தானே இருக்குது. அதுக்கு என்ன ப்ரோ வேற என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலாக யார் வேணுமா என்ன வேணுமா எழுதி போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அது கவர்மெண்ட் சைடு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இல்லை அது எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு யோசனையாக இருக்குது. அவங்க என்ன ப்ரோ ரெக்யர்மெண்ட் கேட்டாங்க ஆக்சுவலா நீங்க அதை இது பண்ணப்பா? ஹலோ, பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஆனா எனக்கு லிசனர்னு காட்டுது, ஸ்பீக்கரான்னு தெரியல, அதான் கேக்கு. அது வெற்றி ஸ்பேஸ்ல அப்படிதான் ப்ரோ நீங்க பேசுறது. எல்லா ஸ்பேஸ்லயும் அப்படிதான் ப்ரோ. நீங்க வந்திருக்கிறது ஏஐ ஸ்பேஸ் பாஸ், டெக்கி ஸ்பேஸ். சோ அப்படிதான் ரொம்ப இருக்கு. நேரமா நான் வந்து மைக் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், லிசனர் இல்ல ப்ரோ, இல்ல நீங்க பேசுங்க கேக்குது. இல்ல ப்ரோ, அது என்ன, ஆமா அவங்க சத்யான்னு ஒருத்தரை மீட் பண்ண ப்ரோ. ஆக்சுவலா அந்த டீம்ல அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, அனானிமஸா இருக்கும் போது வந்து நிறைய நெகட்டிவ் சொன்னார் அவரு. வந்து சரி ஓகே, அது வந்து 1 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆதாரோ இல்லை நம்பர் மொபைல் நம்பரோ அது மாதிரி வச்சு அது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு எண்ட் டு எண்ட் வந்து கம்ப்ளீட் விஜிலன்ஸ், அதான் அந்த டிவேக்கோட டீம் ஃபுல்லாக எஸ்எல்ஏ ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி ப்ரொபோசல் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. அதுக்கு தான் இன்னும் இது இல்லை. இப்போ அவங்க அதுக்கு என்ன யோசிப்பாங்கன்னா ப்ரோ, இது இது வந்து இல்ல ஆக்சுவலா கொடுக்கும்போதே அந்த மாதிரி டீடைல்ஸ் யூசர்ஸ் கொடுக்குறாங்க, எண்ட் யூசர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஸோ அவங்களோட டீடைல்ஸ் வந்து வெளியில தெரியாதுன்னு சொல்லி நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாதான் அவங்க கரெக்ட் ப்ரோ. அது எல்லாம் அப்படின்னு. ஆமா, அது எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நானே போய் ஒரு பிரைப் ரிப்போர்ட்னு கொடுக்குறேன், யாரு கேட்டா என்ன கேட்டேன்னா அவங்க யார்கிட்ட விசாரிப்பாங்க. இப்போ நான் கொடுத்துட்டேன், உண்மையா பொய்யானு தெரியாது, நான் வந்து ப்ரூஃப் போடுறேனே வச்சுப்போம். இப்போ வந்து நான் வந்து இமேஜை ப்ரூஃபா எடுத்து போடுறேன் அப்படின்னா அது ஜென்ரேட்டட் இமேஜா என்னன்றதையும் நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதே சமயம் வந்து இப்போ நான் போய் இதுக்கு பண்றேன் அப்படின்னா அவங்க என்கிட்டயும் என்கொயர் பண்ணணும்ல, நான் காசு கொடுத்தனா இல்லையா, என்ன ஆச்சு. இல்ல இது டூ மச் காம்ப்ளிகேட்டடா நீங்க வெற்றி திங்க் பண்ணவே வேணாம். நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றோம்னு ஒரு அவேர்னஸ் அந்த விஷயம் கிடைச்சாலே போதும், அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுவாங்க. இதை வந்து டூ மச் டீட்டெயில போகவே வேணாம். ஐயோ அது கொடுத்தா அந்த டீட்டெயில் அந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, நீ தப்பு பண்ணா அதுல ரிப்போர்ட் ஆகும், அனானிமஸா ரிப்போர்ட் ஆகும்னு ஒரு பயத்தை உருவாக்கணும். அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் பயத்தை உருவாக்கணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இதுல வந்து ஒரு நடந்தது ப்ரோ, ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நாமக்கல்ல வந்து ஒரு 5 to ஒருத்தர் ரிப்போர்ட் போட்டிருந்தாரு. ஒரு பேர் சர்வையர்ஸ் அந்த லேண்ட் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 20 lakhக்கு வந்து சம்திங் ஏதோ டிஜிபிஎஸ் சம்திங் ஏதோ மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி அதை வச்சு வந்து யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்ககிட்ட வந்து ஒரு இது பண்ணுறது சர்வே பண்ணுறதுக்கு வந்து 10,000 சம்திங் ஏதோ வாங்குறாங்கன்ட்டு ஒருத்தர் ரிப்போர்ட் போட்டார். அது போட்டு ஒரு 3 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட சர்வையரை அவரே அது யாருன்னு அதை அனானிமஸ் யார் பண்ண, இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது, இது பொய் புகார். அதான் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இது கிளாஷ் ஆகுது. இப்போ இருந்தால் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸரை பற்றி தப்பாக சொல்லிருக்காங்களா இல்லை உண்மையா இல்லை தப்பான்னு தெரில, அந்த ஆஃபீஸர் சம்மந்தப்பட்டவங்களே வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு பொய் புகார், இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப இதுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் இப்போ அதான் என்னோட டவுட்டுமே, இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு புகார் கிரியேட் ஆகுது, ஒரு 10-20 பேர்த்தாவது ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து அதுக்கு பிறகு ஆக்ஷன் எடுத்து அது சரியா இருந்தாதான் அப்பதான் அந்த பயங்கிறது உண்மையில வரும். நீங்க அங்கேயே வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் அக்யூசஸ் நிறைய வந்து இப்போ நீங்க போற இடத்துல எல்லாம் இல்ல இது ஃபால்ஸ், இது வந்து பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு வந்து, ஏன்னா நீங்க திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒன்றும் கேட்க முடியாது, எந்த ஒரு சாட்சியும் இதுவும் இருக்காது. அப்படிங்கிறப்ப அப்ப அந்த பயமும் வராது உங்களுக்கு, அந்த இதுவோட நோக்கமே அது ஒண்ணுமே இல்லாம போயிடும் இல்லையா? எனக்கு அதான் டவுட்.
ஆமாம் ப்ரோ. அதுக்கு தான் வந்து அனானமஸாக இருக்கிறதும் கொஞ்சம் வந்து நிறைய கான்ஸ் நிறையா இருக்குது. பட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 100 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 85% வந்து அனானமஸாக இருக்குது. 15% வந்து அவங்களே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்து ஒரு நம்ம வந்து பீப்புளுக்கு வந்து என்ஷூர் பண்ணால், இப்போ வந்து இந்த டேட்டாஸ் வந்து வெளியே போகாது. இது வந்து ஒன்லி ரொம்ப ஐயில் இருக்க ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். அந்த மாதிரி எதுனா ஒரு அஷூரன்ஸ் பண்ணால் மேபி நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப என்கிரிப்டாக சேவ் பண்ணி வச்சுருப்போம், இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் வெளியே வராது, அந்த மாதிரி என்ஷூர் பண்ணோம். ஐவன் பாண்டியா சார் கை வைத்திருந்தார், பேசுறீங்களா சார்? இப்படி மியூட் பண்ணுறதுன்னு தெரியலையே. உங்களையா? வெற்றி mute மியூட் பண்ணி விட்டா? பண்ணுறீங்களா? இருங்க எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு அப்புறம் இப்போ வந்து அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல இந்த ப்ராப்ளம் வந்து சென்னை கார்பரேஷன் வந்து இப்போ நான் வந்து இங்க 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 வந்து இந்த மாடு எல்லாம் பிரச்சனை இருக்கு. மாடு ரோட்ல விட்டுறாங்க, லைட் எரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம இந்த தெருவில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா, யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அவங்க கிட்ட நம்மளோட டீட்டெயில்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பிரச்சனை இருக்குதான். அது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ப்ரோ. அது வந்து அது போக போக தான் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ராவணன் ப்ரோ சொன்ன மாதிரி டைரெக்டாக வந்து அது வந்து அந்த எஸ்எல்ஏ வந்து இதுக்கு போகுது, டிவேக்கு போகுது அப்படின்னா அவங்க அதை வச்சு ஸ்டெப் எடுக்கலாம். நடுவில் இன்டர்மீடியட் ஆஃபீஸர்ஸ் யாரும் இருக்கக்கூடாது. இது வந்து எந்த ஆஃபீஸர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்ற டேட்டா வந்து போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக இது பண்ணாங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். ஈவன் பாண்டியன் சார் ரொம்ப நேரமாக கை தூக்கிட்டு இருக்காரு. சார் பேசுங்க சார். இல்ல எங்களுக்கு அதை கை தூக்குற மாதிரி காமிக்கல. சில நேரம் பக் இருந்தாலுமே அந்த மாதிரி கை தூக்கி அப்படியா? நான் ரொம்ப நேரம் அவர் வந்து ஆமா ரொம்ப ஹேண்ட் ரைஸ் நேரமாக அவர் வந்து பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கும். சரி, ஓகே. நான் ஒரு டெக்கியே கொஸ்டின் கேட்குறேன். வெற்றி இப்போ நீ ஹோஸ்ட் பண்ற சாசா நான் பண்ணுறது வந்து சாஸ் தான் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த அளவுக்கு இது பண்ணல. இப்போதைக்கு நான் பண்ணுறது வந்து நான் யூஸ் பண்ணுற க்ளவுட் வந்து ஜிசிபி. பட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே. ஸோ பேசிக்லி வந்து எங்களோட டிஐஒய் மாதிரி வச்சுப்போமே. ஸோ லைக் எனி ஒன் அவங்க வந்துட்டு எங்களோட சைட்டில் வந்து தே கேன் பர்ச்சேஸ் அ ஃபோன் நம்பர் அண்ட் தென் தே கேன் கனெக்ட் டு தேர், அதாவது அவங்க வந்து அந்த நம்பரை வந்து யார்கிட்ட வேணாலும் கொடுத்து அந்த யூஸ் கேஸ்க்கு அந்த நம்பரை ரன் பண்ணிக்கலாம். ஸோ யார் அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் அது வந்து அந்த கால் அட்டன் பண்ணி அதை என்ன ஆன்சர் பண்ணணுமோ இவங்களோட சார்பாக அது வந்து ஆன்சர் பண்ணிக்கும். அந்த ஏஐ வந்து ஆன்சர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இப்போ நாங்கள் பண்ணுறது. ஸோ பேசிக்லி சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். பட் யூஸ் பண்ணுற க்ளவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிபி. ஜிசிபி கூகுள் க்ளவுட் தான் யூஸ் பண்ணுறது. ஓகே 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 புரிஞ்சு. ப்ரோ நான் வந்து ட்விலியோ யூஸ் பண்றேன். ஸோ சிமிலர் டு தட் அந்த மாதிரி தானே அது நம்பர் நம்பர் பர்ச்சேஸ் வந்து நாங்கள் ட்விலியோ வச்சுருக்கோம். பட் ட்விலியோ காஸ்ட்லி, ரொம்ப டாலர்ஸில் போகும். அதே மாதிரி இந்தியன் நம்பர்ஸ் வந்து ட்விலியோவில் அவைலபிள் கிடையாதுன்றதுனால நாங்கள் ட்விலியோ வந்து ஆமா சில பேருக்கு மட்டும் வச்சுருக்கோம், கஸ்டமர்ஸ்க்கு. பட் ஆனால் வந்து ஐ மீன் சில பேர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இந்தியன் ரீஜன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்விலியோ நம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது, காமிக்காது. அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்ல இருக்காது. இல்ல நீங்க ட்விலியோ மாதிரியே ஒன்னு ரன் பண்றீங்களா இல்ல ட்விலியோ ட்விலியோ வந்து வந்து சைட் ஒரு பை பார்ட் ப்ராடக்ட் அதில். ட்விலியோவில் வந்து நம்பர் பர்ச்சேஸ் பண்ணி கால் பண்ண முடியும் இல்லையா, அந்த கால் வந்து ஏஐ பேசும் இந்த சைட்ல இருந்து. நானும் வாய்ஸ் ஏஜென்ட் பில் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே. பில் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணாலே ஒரு பக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்களே அன்மியூட் பண்ணி பேசிடுங்க, ஏன்னா எங்களுக்கு தெரிய மாட்டுது. எனக்கு ஏஐ ஏஜென்ட் எப்படி மார்க்கெட் பண்றது அப்படின்ற இதுல தான் பொசிஷன்ல தான் வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு யாருக்கு நான் விற்கிறது அப்படின்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். யாருக்கு வந்து அதிகமாக வந்து கால்ஸ் வருமோ அவங்ககிட்ட நீங்கள் விற்கலாம். அது வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதை விற்கலாம். பட் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன அடிஷ்னலாக பண்ணுறீங்கன்ற ஒரு பெரிய கொஷின் இருக்கும். அதை நீங்கள் வந்து அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு. அந்த மெடிக்கல் இஷ்யூ பத்தி ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியிருந்தாருல. நான் கொஸ்டின் கேட்ட பர்சன் ஆள் இங்க இல்ல. ஆமாம், அவர் போயிட்டாரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் மெடிக்கல் ஃபீல்டுமே இட் இஸ் வல்னரபிள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து ஏஐயால் சொல்ல முடியுது அப்படின்னா,
இன்ஃபேக்ட் ஈவன் மெடிக்கல்ஸ், அதாவது கன்சல்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஏஐ கேன் டூ. ஓகே, எக்ஸெப்ட் இன் பர்சன் ஆப்ரேஷன்ஸ். அதை தவிர மற்ற எல்லா விஷயமே ஏஐ கேன் டூ. பட் ஒன்லி திங் என்ன அப்படின்னா, அது கவர்மெண்ட் வந்து அதை எப்படி பண்ண பண்ண போறாங்க, அது அப்ரூவ்டா என்ன, அது எப்படி வந்து ஒரு ஒரு ஆர்கானிக்கா இல்லை ஜெனட்டிக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் விஷயம். பட் தே ஆர் ஆல்சோ வல்னரபிள் தான். ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் இன்னும் அப்ரூவ் பண்ணாமல் இருக்கு. ஏன்னா அந்த மெடிக்கல்ங்கிற ஒரு விஷயம் வந்து அது ஒரு இன்பர்சன் டிஸ்கஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாமல் அதில் நிறைய பேக் அண்ட் நிறைய பாலிடிக்ஸ் வேறு இருக்கு. ஸோ அதை உள்ளே கொண்டு வந்தால் இதை வச்சு நிறைய, அதாவது டாக்டர் படிக்கிறதுங்கிறதே இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு தெரியும்ல. சாதாரண ஃபேமிலிலேருந்து யாரும் டாக்டர் படிக்க முடியாது. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் ஏஐ வந்து சிம் சொல்யூஷன்ஸ் நிறைய கொடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இங்கேயே வந்து அதுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் தே ஆர் ஸ்டாப்பிங் இட். தே ஷுடன்ட் டூ இட். அந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கவுண்டர் மெடிசின் வாங்குறீங்கல்ல, ஸோ சின்ன சின்ன இஷ்யூஸ், சின்ன சின்ன எல்லாத்துக்குமே ஏஐ கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நீங்கள் என்ன மருந்து எடுத்துக்கணும், எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும், நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் போதும், அது உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துரும். ஏன்னா பட் தென் இன்ஃபேக்ட் எனக்கு அது என்னன்னா மெடிக்கலி வந்து நம்ம ஏஐ வந்து இப்போ ஒரு டாக்டர் வந்து நம்மளுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு, அது ஒரு மாதிரி வேற மாதிரி இதாகுது, இல்லாட்டா வந்து நம்மளுக்கு செட் ஆகல சம்திங்க்கு, சம்மன் இஸ் தேர் டு பி லைக் ஒரு கிரெடிபிள் பர்சன் அங்க இருக்காரு அப்படின்னு இருப்பாங்கல்ல, யாரு ரெஸ்பான்சிபிள்? இல்லை, அந்த இதைத்தானே நீங்கள் ஏஐ வரும்போது இதைத்தானே கேட்டீங்க. நாங்கள் எப்படி மிஷின்கிட்ட பேச முடியும், மிஷின் எப்படி எங்களுக்கு இல்ல சொல்யூஷன் கொடுக்கும், மெடிசின் வந்து இதானே கொஞ்சம் கேட்டீங்க. எப்படி சொல்றது, இட்ஸ் பர்சனல். இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மெடிசின் அதான் வந்து அது வந்து அந்த ஒரு இன்பர்சன் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு வைப்பாங்க. ஆமா, எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்கு ஏபி. பட் நான் சொல்றேன், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாங்கன்னா தென் இட் வில் ஸ்டார்ட். ஓ நீங்க இப்படி ஆனா அதுல சொல்றீங்களா? நிறைய அந்த இஷ்யூஸ் இருக்கு. ஒரு ஆப்லாம் இருக்குல்ல, திங்க் மெடிக்யூப் சம்திங் ஏதோ ஒரு ஆப் ஆமா இருக்கு, ஆமா அதுல வந்து ஆமா, நம்ம இப்ப இங்கேயே எங்களுக்கு நிறைய ஆப் இருக்கு. பிசி ஹெல்த்னு ஒரு ஆப் இருக்கு. அது வந்து இப்ப எல்லாம் பண்றது எல்லாமே ப்ரீலிமினரியா தான் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு வந்து இன்னும் உள்ள இன்டெப்த் இறங்குறதுக்கு they don't have permissions. பட் இன் கேஸ் இஃப் தட் ஹேப்பன்ஸ், அட்லீஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப் சின்ன 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 விஷயங்களை வந்து ஏஐ வந்து சஜஸ்ட் பண்ணும். பட் அதை கவர்மெண்ட் வந்து அவ்வளவு ஈஸியா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மெடிக்கல் எரர்ஸுக்கான பயம் இருக்குது. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் எரர் ஆகும்னு தெரியாததுனால ஆனால் ஒரு ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சு பண்ணலாம், டாக்டர்ஸோட இதுவும் யூஸ் பண்ணலாம். பட் அதுதான் சொன்னேன் நான், அந்த அப்ரூவ்டு டாக்டர்ஸ் இருக்குல்ல, பண்ணலாம். அவங்க அந்த அப்ரூவ்டு டாக்டர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க இப்போ அவங்க முத்து ப்ரோ வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா எல்லா டாக்டர்ஸையும் பயமுறுத்திட்டாரு, உங்களோட வேலையும் வேலையெல்லாம் போயிடும் போயிடும்பா அப்படின்ட்டு. அப்படின்னு. ஆமா. ஸோ இல்ல வந்து நம்ம டாக்டர் நம்ம இல்ல நம்ம மட்டும் அதான் இன்செக்யூர்ல அதான் சுத்துறோமா, தெரியுது தெரியுது, அதுதான் ஐடி நெக்ஸ்ட் பசங்க. சொல்ல வந்தேன். ஐடி பசங்களை மட்டும் இல்ல போக ஆனா போறீங்களா, இந்த உங்களுக்கு ஆனா கிடையாது ஜாப் அப்படின்ட்டாரு. ஆனா மெடிக்கல் இது வந்து தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாவே இருக்கு இல்ல. இல்ல அது சாட்ஜிபிட்டில தான் அந்த லாவே இருக்கு. மெடிக்கல் போக இது போக வந்து அது மாறிடும். ஓரளவுக்கு அது கரெக்டா போக தான் அது இருக்கு. வந்து போக மாறும் ரொம்பலாம் ப்ரோ. ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவுதான் ஸ்டாப் பண்ண நினைச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதை ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இப்போ டாக்டர்ஸ் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏஐக்கு மாற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இப்போ வந்து ஏஐ பெரிய பிரச்சனைனா எல்லாருக்கும் ஏஐ கிடைக்கும். ஐ மீன் இப்போ அவைலபிளா இருக்கு. பட் வந்து பே பண்ணணும் சில அடிஷ்னலாக இதாக பண்ணா. ஸோ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா போக போக மாறும். ஸோ வந்து எல்லாருக்கும் ஏஐ அவைலபிளா இருக்கும். இப்போ ஏன்னா எப்படி ஒரு காலத்துல டிரான்சாக்ஷனே சிக்னேச்சர் இல்லாம இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்ல, இப்ப அப்படி கிடையாது இல்ல, அது நம்ம இவால்வ் பண்ணிக்கலாம். ஆமா, உங்களுக்கு தெரியல இந்தியாவில் எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு, இங்கே டெவலப்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஹாவ் தேர் ஃபேமிலி டாக்டர்ஸ்னு ஒரு டாக்டர் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட நம்மளோட எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இதுவே இந்த ஃபேமிலி டாக்டர் இன் பிளேஸ் ஆஃப் ஃபேமிலி டாக்டர் ஒரு ஏஐ இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஸோ நீங்கள் அந்த ஏஐட்ட போய் உங்களுக்கு ஏதோ பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, கடந்த 6 மாசத்துல உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இல்லை கடந்த 4 வருஷத்துல உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் போடும். போன மாசம் நீ இந்த டேப்லெட் வாங்கியிருக்கிய, இப்போ இது வாங்குறியா, ஓகேவான்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய யூஸ்ட் கேசஸ்லாம் இங்க இங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க. நிறைய டிஸ்கஷன்ல இருக்கு. இங்க போனீங்கன்னா, உங்களுக்கு நீங்க இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு நீங்க என்னலாம் சாப்பிட்டீங்க? உங்களுக்கு என்னலாம் பிரச்சனை? நீ வந்து எனக்கு நான் போன 2 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு இந்த எல்டிஎல் இவ்வளவு கம்மியா இருந்திருக்கு. இது ஏன் நீ இப்ப சாப்பிட போற? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏஐ உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும், கொஸ்டின் கேட்கும். ஸோ எல்லாமே வந்து இன்புட் தான். ஸோ அது என்ன குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்றோம்ல, நீங்க தானே சொல்றீங்க வெற்றி. ஸோ இது எல்லாமே டேட்டா தான். உங்க டேட்டாவை உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களை கைட் பண்றதுதான் வேலையே. ஐ திங்க் அந்த மெடிக்கல் பேண்ட் வந்து இப்போ அதிகமாக அதாகும்னு நினைக்கிறேன். அந்த ரிஸ்க்ல மாட்டிருப்பாங்கல்ல, ஸோ அது வந்து லைவா வந்து சஜஸ்ட் பண்ணுது, லைவா வந்து ட்ராக் பண்ணுதுன்றாங்க. அது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யாரோ பேசுறாங்க, ஆனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி கேக்குது.
நான் லோனா பேசுறது கேக்குதா? பேசலாமா? அனானிமஸ் பெட்டிஷன் பத்தி சொன்னீங்களே, அந்த அவரோட லிங்க்ல பார்த்தேன், அனானிமஸா இருக்கு. கேக்குதா? கேக்குது சார். பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இதா கொஞ்சம் லவுடா பேசுறீங்களா? ரொம்ப லோவா கேக்குது சார். ஓ, ரொம்ப இதா கேக்குதா? நம்ம இப்ப கேக்குதா? பெட்டர் சொல்லுங்க. ஓகே. அனானிமஸ் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நார்மலாவே எப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நாங்க க்ளோஸ் பண்ணுவோம்னா கவர்மெண்ட்ல இது மொட்டை பெட்டிஷன், பேர் இல்லாத பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி தான் நார்மலா கவர்மெண்ட்ல வந்து பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு க்ளோஸ் எனி பெட்டிஷன், எனி கம்ப்ளைண்ட். அப்ப நம்ம இந்த கம்ப்ளைண்ட் வந்து அனானிமஸா இருக்குன்னா இப்போ ஹவு கேன் வி டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தட் ஆஃபீஸர் ஆர் அன் இண்டிவிஜுவல்? அதுவும் அவருக்கு எடுக்க போற ஆக்ஷன் என்னன்னா ரொம்ப சிவியரா இருக்கும். நாளைக்கு கோர்ட்ல போய் அதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? இவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து சில இதெல்லாம் வந்து விட்னஸ் கொடுக்கணும். விட்னஸ் இருந்தாதான் அந்த கேஸ் வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வரும். இப்ப விட்னஸே இல்லாம அனானிமஸ் எதுக்குன்னா ஒரு ஆபீசரை வந்து வாட்ச் பண்றதுக்கு வேணா நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய, ஆனா ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறதா அனானிமஸ் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும். இந்த அனானிமஸா நம்ம வச்சிருக்கக்கூடிய லிங்க் வந்து ஒரு அவேர்னஸ் வேணா கிரியேட் பண்ணுமே ஒழிய ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறதாமா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பாயிண்ட். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஈவன் சார். ஆக்சுவலா நாங்க இப்ப இவரு நம்ம ராவன் எடுத்திருக்க முயற்சி வந்து அந்த அவேர்னஸ் தான். நீங்க லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னா, நீங்க லஞ்சம் வாங்குறேன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சு, அதாவது தேர்ட் பர்சன் தெரிஞ்சுன்னு வைங்க, he will become guilty. ஓகே. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இப்போ ராவணன் பண்றாரு. ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு இப்போ அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ யாராவது அனானிமஸ் இல்லாம டீடைல்ஸ் யாராவது கொடுக்குறவங்க, அதாவது வில்லிங் டு, யாரெல்லாம் வந்து டீடைல்ஸ் கொடுக்குற தயாரா இருக்காங்களோ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க தானே. ஸோ அந்த டீடைல்ஸ் அவங்க எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், த பிரைமரி ஸ்டெப் இஸ் டு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான். இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, இப்போ வந்து இந்த பட்டா பண்றவனுங்க, இந்த லேண்ட் வந்து அளக்குறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, சர்வே எல்லாம் வாங்குற காசெல்லாம் அநியாய காசு வாங்குவானுங்க. நீங்க வந்து லேண்ட் முடிச்சாலே உங்களுக்கு கால் பண்ணிடுவானுங்க, நம்பர் வாங்கி அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா கால் வந்துடும், எனக்கு 5000 கொடு 10,000 கொடு அப்படின்ட்டு. பட் இவர் கிரியேட் பண்ணிக்கிற வெப்சைட் வந்து அது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகுதுல, அதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஐயோ, என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மறந்துட்டேன். ஐ வில் கம் பேக். சரி, ஓகே. இல்ல இந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு சர்வேயர் 10,000 ரூபாய் வாங்குறாங்க சொல்லிட்டு, எங்கேயோ தகவல் போகுதுப்பா, நமக்கு வந்து நம்மளை யாரோ வாட்ச் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உருவாகுதுல, அதுதான் இங்க இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அதான். இப்போ ராவணன் எடுத்திருக்க அந்த முயற்சியோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அதான். ஓகே, அந்த அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரணும். ஓகே, வந்துருச்சு, இதுக்கு அடுத்து நம்ம என்ன அடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு ஜீவன் சார். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, யாரு வாங்குறா, யாரு லஞ்சம் வாங்கல அப்படிங்கிற டிப் ஆஃப் வந்து நம்மளுக்கு பப்ளிக் கிட்ட இருந்து தான் வந்தா வரும். அத வந்து நடுவுல எந்த ஆளுமே, அதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலுமே அதை வந்து ஃபைல் பண்ணாம இருக்க ஒரு கேட்டகரிக்கு போறதுக்கு முன்னாடி இவரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோஷன் வரப்போ, நம்ம மேல இருந்து அது அவங்கள பர்டிகுலரா வந்து சார் சொன்ன மாதிரி அவங்கள மட்டும் பர்டிகுலரா வந்து நம்ம சர்வேலன்ஸ்குள்ள எடுத்துக்கலாம்ல பாக்குறதுக்கு. லைக் ஓகே, அவங்க எப்படி சொல்றது, 10 பேரை பாக்குற இடத்துல 5 பேரை நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் கிடைக்குது இல்ல அங்க. அது சரிதான், நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து அது கரெக்ட். நம்பரை வந்து ரைஸ் பண்ணலாம், அவரை சர்வேலன்ஸ் இதுக்குள்ள வந்து நெட்வொர்க்ல கொண்டு வரலாம். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கிரியேட் பண்றது. ஆனா என்ன அப்படிங்கும்போது அவர் மேல ஆக்ஷனை எடுக்கணும். இதுல இன்னொரு விஷயமும் நடக்கும். இப்ப சர்வேயரை பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், சப் ரிஜிஸ்ட்ராரு, ஆர்டிஓஸ், போலீஸ், ரெவென்யூல இருக்கக்கூடிய தாசில்தாரா இருக்கலாம், டெப்டி தாசில்தாரா இருக்கலாம், இந்த மாதிரியான அபிஷியல்ஸ், இதுலதான் வந்து நிறைய பப்ளிக்கோட அவங்க லிங்க்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ். இவங்கள மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் பண்ணணும். ஒன்னு, அவரை வந்து சர்வேலன்ஸ் நெட்வொர்க்ல கொண்டு வரணும். ரெண்டாவது, இந்த கம்ப்ளைண்ட் இருக்காங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் சம்டைம்ஸ் வந்து அல்டீரியர் மோட்டிவோட சில பேர் செய்வாங்க. ஒரே ஆபீஸ்ல சில போஸ்ட்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட், மரியாதையான போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு வர முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்தே பெட்டிஷன் போடுவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரியான பெட்டிஷன் தான் மொட்டை பெட்டிஷன் சொல்லுவோம் நாங்க.
அந்த மாதிரியான பெட்டிஷன் வந்து பேரு ஊரு எதுவுமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக் நேம்ல ஏதாவது ஒன்று போடுவாங்க, நம்பரை போடுவாங்க. நம்ம வெரிஃபிகேஷனுக்கு போனோம்னா எதுவுமே தெரியாது. ஸோ அல்டீரியர் மோட்டிவோட செய்யக்கூடிய செயல் இருக்கு இதுல. ஸோ இதையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம். ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பாரு, அல்லது அவருக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, இவரை எப்படி காலி பண்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து ஒருத்தன் வந்து நல்லா வீடு கட்டிட்டான்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டு வரான் அப்படின்னா அவன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வேற ஒரு என்மிட்டி இருக்கும், அந்த என்மிட்டியை வந்து இந்த மாதிரி பழி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதுக்காக தான் இந்த அனானிமஸ் பெட்டிஷன்ல வந்து சர்வேலன்ஸ் நெட்வொர்க்ல கொண்டு வரலாம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த ஆபீசர் வந்து இந்த மாதிரி பண்றாரு, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, தோ அனானிமஸ், பட் நம்ம வந்து அதை வந்து ஒரு கணக்குல எடுத்து சர்வேலன்ஸ் நெட்வொர்க்ல கொண்டு வந்தோம்னாலே ஓரளவு பயம் உருவாகும், ஒரு மாரல் ஃபியர் உருவாயிடும். நம்மள ஒருத்தர் வாட்ச் பண்றாங்க, நம்மள ஒருத்தர் சர்வேலன்ஸ் நெட்வொர்க்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலே ஒவ்வொரு ஆபீஸ்லயுமே வந்து இப்ப நான் போறேன் ஒவ்வொரு ஆபீஸ்லயும், இப்ப நான் என்னோட தோற்றத்தை பார்த்தே சில என்னை பத்தி தெரியாத ஆபீஸ்ல சில ஆபீஸ்ல எல்லாம் அவங்க எல்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க, என்ன இவர் ஒரு மாதிரி இருக்காரு, உயரமா டக்கின் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பயத்திலே இருக்கிறாங்க. அவங்க பேசுறதே ரொம்ப ஃபார்மலா பேசுறாங்க. இது எல்லாமே இந்த ஒரு ஷார்ட் இந்த ஒரு 2 monthsல நான் டிஃபரன்ஸை பாக்குறேன். வெதர் இட் இஸ் சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ், அது இல்ல வேற ஒரு ஆர்டிஓ ஆபீஸா இருக்கலாம், சிஎம்டிஏவா இருக்கலாம், அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்கிறாங்க. என்ன தெரிஞ்சவங்க நம்ம பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சார் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துடுறாங்க. பட் தெரியாதவங்கள ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப பயந்து இருக்காங்க. அந்த அதுவும் ஒரு சிலர் அந்த உயரமா முடி வெட்டி அப்படி கொஞ்சம் இதா அந்த ஸ்ட்ரைட்டா இருந்தாங்கன்னா போலீஸ்காரன் போல இருக்கு, நம்மள வந்து வாட்ச் பண்றான் போல இருக்கு, அந்த வாட்ச் பண்ண போறான் அப்படிங்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. அந்த பயம் இருந்தாலே உங்களுக்கு பாதி வந்து நல்லா சரியா நடக்கும். இப்பவே நான் வந்து போற இடங்கள்லாம் சொல்றாங்க, வெதர் இட் இஸ் a டீ ஸ்டால், வெதர் இட் இஸ் நான் வந்து எந்த ஆபீஸ்ல போனாலும் சரி, ஒரு பேட்மிண்டன் விளையாடுற இடத்துல இருந்தாலும் சரி, என்ன எங்க ஊர்ல இப்ப நான் இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு வேலை பார்த்த ஒருத்தர் இன்னைக்கு மார்னிங் சொல்றாரு, சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், இப்பெல்லாம் எவனுமே கேட்க மாட்டேன், பணம் கேட்கவே யோசிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி டிஎம்கேக்கு கேன்வாஸ் பண்ண ஒருத்தன் வந்து என்கிட்ட இன்னைக்கு சொல்றதை நான் இன்னைக்கு மார்னிங் நான் கேட்டேன். ஸோ இதே ஒரு பெரிய சேஞ்சு. ஸோ இதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணோம். ஒரு மாரல் ஃபியரை உண்டாக்கிட்டோம்னாலே அந்த அவ்வளோ ஈஸியா பணத்தை எல்லாம் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் கிராமத்துல எல்லாம் இன்னும் அவேர்னஸ் கிடையாது. சர்வேயரை பத்தி எல்லாம் சொன்னீங்க, உண்மைதான். இன்னைக்கு கூட ஒரு சில சர்டிபிகேட்ஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கொரி போட்டு அனுப்பி விடுறாங்க. சில இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றக்கூடிய ஆபீசர்ஸ் இன்னும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் வந்து வீட் அவுட் பண்ணணும், அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரொம்ப நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து அதே சமயத்துல இதுல வந்து கம்ப்ளைண்ட்னு மட்டும் இருக்காம அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனும் நம்ம வைக்கணும். அதாவது இந்த பீப்புள்லாம் வந்து ரொம்ப கரெக்டா நடந்துட்டாங்க அப்படிங்கும் போது கேரட் அண்ட் ஸ்டிக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா பண்றவனுக்கு கேரட்டை கொடுங்க, தப்பு பண்றவனுக்கு அடி போடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட இந்த நெட்வொர்க்லேயே வந்து அதையும் சேர்த்து கொண்டு வர்றது தான் வந்து பெட்டர் ரிசல்ட்டை யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, தேங்க்யூ யுவன் சார். ஐ திங்க் பிரைவ் பற்றி நிறையா அவேர்னஸ் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ராவன் ஒர்க் பண்ணிக்கிற சைட்ஸாக இருக்கட்டும், அது அனானிமஸாக ரிப்போர்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே. ஸோ வெற்றி, பேக் டு டெக்கி அகைன். ஸோ இப்போ ஒரு டெக் ஸ்டார்ட் அப் வந்து ஒருத்தர் ஹலோ கிரியேட் சார். பண்ணணும். ஹலோ ஹலோ கேக்குது பேசுங்க. சார், நான் ஒரு ஜெனரல் பப்ளிக் தான். இன்னைக்கு இதை பத்தி கவனிச்சுட்டு இருந்தேன். நான் உங்க வெப்சைட்லாம் பார்த்தேன். நீங்க அனானிமஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபியூ கம்ப்ளைண்ட்ஸ் படிச்சு பார்த்தேன், எல்லாமே உண்மை சார். எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட சிஸ்டர் நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. மெடிக்கல்ல அந்த ஒரு கீழ்பாக் கம்ப்ளைண்ட் பார்த்தேன்னு, அது உண்மை சார். அது வந்து ஐ கேன் சே. ஆனா பாவம் எங்க அக்காலாம் வந்து அவ பயப்படுறான், இதை எடுத்துட்டு போய் நான் பண்ண என் கெரியரே போயிடுமோ, அங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே, என்னைக்குனாலும் கவர்மெண்ட்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஏன்னா போன வாட்டி நல்லாவே அஃபெக்ட் ஆனாங்க சார். 2024 26 பிகினிங் வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்ட்ல நல்லாவே எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க.
டென்டல் மெடிக்கல்னு பிரிக்கல, சேர்த்து சொல்றேன். ஆனா அது உண்மை சார். அதுல அனானிமஸ்ங்கிறது வந்து அவங்கவங்களோட சர்வீஸ் பயம். எத்தனை பேர் சார் கோர்ட்டுக்கு போறாங்க? ஒரு சிலர் சரி ஃபேமிலிக்காகன்ட்டு அப்படியே இருந்துடுறாங்கல்ல. அவங்களுக்கு ஆக்சுவலி உங்களோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். நானே எங்க அக்காட்ட சொன்னேன், நீ உன்னோடத வந்து நீ அப்ரிஷியேட் பண்ணி இதே மாதிரி போஸ்ட் பண்ண, அனானிமஸ் தானே போடுன்னு. நல்லா அனானிமஸ்ல உண்மைத்தன்மை இருக்கு சார். அதுக்கு நாங்க ஒரு சாட்சி. தேங்க்யூ சான்ஸ் கொடுத்ததுக்கு, பேசினதுக்கு. நான் அப்ரிஷியேட் ராவணன் சார், உங்களோட அப்ரிஷியேஷன் சீரியஸ்லி. எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் உடனே நீங்க போஸ்ட் பண்றீங்க. அண்ட் நீங்க போஸ்ட் பண்ணதுனால மெடிக்கல் சைட்ல அந்த டிஎம்இ ஆஃபீஸ்ல பயங்கரமா அலர்ட் ஆயிருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க சார். தெரிஞ்சு அங்க ஒர்க் பண்ற ஒருத்தவங்க சொன்னாங்க. அதாவது ரொம்ப பயந்து போயிருக்காரு. அடுத்தது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காராம் சார். இல்லைன்னா உண்மையாவே அந்த 23 பேனல்ங்கிறது எடுக்க போயிருக்காங்க சார். அவங்க எடுக்க போயிருக்காங்க. இது இவங்க யார்கிட்டயோ கேட்டிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க இங்க சென்னை கிடையாது. பட் யார்கிட்டயோ கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு ஆபீசர் வந்து அவங்களா வந்து நீங்க யாராவது தெரிஞ்சவங்க இந்த கம்ப்ளைண்ட் போட்டீங்களான்னு அனுப்புனாங்க. இல்லைங்க அப்படின்னும் போது நான் இன்னைக்கு யாருன்னு பார்க்க வந்தப்ப லக்கிலி நீங்க எல்லாரும் ஆன்லைன்ல இருந்திருக்கீங்க இவ்வளவு பேரு. ஸோ இதை நான் வந்து என்னோட சிஸ்டர் சார்பா நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன் சார். தேங்க்யூ. ஹோப் நான் எதுவும் தப்பா பேசிடல. அவ்வளவுதான் சார். அதை நான் சொல்ல வந்தேன் சார். உங்களோட இமீடியட் ஆக்ஷன்ஸுக்கு தேர் ஆர் ஈக்குவல். அதாவது தப்பு செய்யாதவங்களா இருந்தா என்ன எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க போயிருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து இன்னும் குவைட் ஆகி எல்லா ஃபைலையும் மூடி வச்சு ரொம்ப ப்ரொடெக்டிவா உட்கார்ந்துருக்கதா சொன்னாங்க சார். ஸோ நீங்க இதை இன்னமும் நல்லா ஒரு ஒரிஜினல் இதை கொண்டு போறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல், ஐ மீன் நிறைய பேர் இருக்காங்க சார். போன இதுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல. ஓப்பனாவே சொல்றோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் அண்ட் ஷேரிங். ராவணன் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்போ ஒரு சைட்டை டிடாஸ் அட்டாக் பண்ற மாதிரி, இப்போ சின்ஸ் உங்க சைட்ல இப்போ இந்த கரப்ஷன் சைட்ல பிரைபரி எனக்கு சைட்ல வந்து ஒரு நிமிஷம் ராவணன், நீங்க இருக்கீங்களா? அவர் பேசுற இருக்காரு. அவர் ஆனா அவருக்கு ஆக்சுவலா வந்து மியூட் பண்ண முடியலன்னு சொன்னாரு. இப்ப அன்மியூட் பண்ண முடியலையோன்னு எனக்கு ஒரு டவுட், அதனால தான் கேட்டேன். இல்ல அவருக்கு வந்து எதுல இருக்காருன்னு தெரியல ப்ரோ. மைக் பட்டன் தான் அமுத்திருங்க, நாங்க திரும்ப மியூட் பண்ணிக்கிறோம். அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு, வரல அப்படின்னாரு. வெளியில போயிட்டு தான் வரணுமா என்னமோ. இந்த போயிட்டு இருக்காரு, வருவார்னு நினைக்கிறேன். இது சித் எனக்கு இருக்காரு. டவுட். அந்த நான் பேசுறது மெடிக்கலி கேக்குதா? கேட்டாங்கல்ல, பேசுறீங்களா சித்? ஹலோ மைக் டெஸ்டிங். கேக்குதுடா, கேக்குது, சொல்லு. கேக்குதுப்பா, கேக்குது. இது கேக்குது கேக்குதா வெற்றி, கேக்குது கேக்குதான்னு கேட்காது. கேக்குது அடுத்தது வெற்றி. எடுத்தாரு கேக்குதானே எடுத்து குத்திடுவேன். கேக்குது மட்டும் கேக்கும். ஆனா அதுக்கப்புறம் எதுவும் கேட்காது. தெக்கிங்கிறத மணிக்கு நினைச்சிருக்கப்பா. வந்ததுல இருந்து ஒரு அரை மணி நேரமா கேக்குதா ஹாய் ஹேக்கர் பயமா இருக்குங்க, கேட்க மாட்டேது அப்பப்போ. சிரி. இந்த ஒரு லாஸ்ட் இது மட்டும் நான் கேட்டுடலாமா அவர்கிட்ட? ஒரே ஹே சிரி. ஸ்பீக்கர் கேட்டுக்கோங்க. வரட்டும்னு பாக்குறோம். இல்ல ஓகே, இட்ஸ் ஓகேனா கேளுங்க. ப்ரோ, இப்போ பேசிக்காக இப்போ ஒரு சைட்டை டிடாஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ ஏங்க டிடாஸ் இன்வைட் அட்டாக்னா நான் பண்ணிட்டேன். சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு சைட்டுக்கு வந்து லெட்ஸ் இப்போ அமேசான் மாதிரி ஒரு சைட்டுக்கு வந்து அட் அ டைமில் இந்தியாவில் ஒரு 10 கோடி பேர் சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வருக்கு வந்து கேக்குதா? 10 கோடி பேர் கேக்குது ப்ரோ, பார்க்கறதுக்கான லோடு கேக்குது. தாங்க முடியும். கேக்குது பேசுங்க ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ, மியூட்டே பேசுங்க. பண்ணாதீங்க, அப்படியே இருங்க. அந்த அந்த அமேசான்ற ஒரு சைடுக்கு ஒரு 10 கோடி கஸ்டமர்ஸ் வந்து சைட் ஹேண்டில் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஒரு 11 கோடியாக மாறினதுக்கப்புறம் லோடு தாங்கி ஆஃப் ஆயிரும். அதான் டிடாஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளாக அதே மாதிரி இங்கே அனானிமஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐஆர்எல்ல லெட்ஸே இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே பிடிக்காதவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டோ ஒரு 10 பேரோ 20 பேரோ சேர்ந்து அனானிமஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லெட்ஸே எந்த அளவுக்கு ரிப்போர்ட்னா, ஒரு ஒரிஜினல் பிரைபரி ரிப்போர்ட் வருதுன்னா 10ல் 1 இல்லை 2 உண்மையாக இருக்குமே தவிர ஒரு 8 ரிப்போர்ட் ஃபேக் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதான் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ, நீங்கள் கேட்டது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் பிஃபோர் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக சண்டே நைட்டு நான் வெளியே இருந்தேன், வீட்டில் இல்லை. நான் பேசுறது கேட்குதா? என்ன ஆச்சுன்னா, திடீர்னு நான் எப்பவுமே பார்த்துட்டே தான் இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐயில் ஓப்பன் ஏபிஐ வச்சுருந்தேன், பப்ளிக் ஏபிஐ வச்சுருந்தேன். யார் வேணால் போஸ்ட் பண்ணலான்ட்டு. சரி, இது யார் அப்யூஸ் பண்ணலான்ட்டு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 30,000 ரிப்போர்ட் போட்டு அடிச்சிட்டாங்க. போட்டு கண்டினியூஸாக அடித்தாங்க. யாருன்னு தெரில. நான் ஐபி ட்ராக் பண்ணல, எதுவும் பண்ணல. நான் ஐபி ட்ராக் பண்ணலாம், பட் நான் வந்து அது எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். சரி, அப்புறம் வந்து சர்வர் வந்து நைட்டாக வந்து எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு ஒரு 10 o'clock எல்லாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு
இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னா ஃபுல் வந்து ஒரு ஐபிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் ஒரு நாளைக்கு போட முடியும். ஓ ஓகே ஓகேங்களா? அதுவும் வந்து ஐபி வந்து ஸ்பூஃபும் பண்ண முடியாது. ஒரு மிஷின்லேருந்து பண்ண முடியாது. அது வந்து கேப்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணும். நிறைய அது வந்து பேக்கெண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதால வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ வந்து அட்டாக் பண்ண முடியாது. அதை பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் ஒரு 1 வீக் பிஃபோர் பண்ணாங்க. ஒன் வீக் 2 வீக் பிஃபோர் பண்ணாங்க. யோ நைஸ் ப்ரோ. ஐ மீன் இதை கவர்மெண்ட் பொறுப்பும் அவங்களும் இதை லைக் பெட்டர் ஹேண்டில் பண்ணணும். அதான் என் குறிக்கோள். அதான் நான் நினச்சே பார்க்கல ப்ரோ. சரி இதை அப்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இது 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 ஜென்ரலாக கன்ஃபார்ம் நடக்கும் ப்ரோ. இப்போ எங்களுக்குமே எங்கள் காம்படிஷனில் இருந்தவங்கலாம் வந்து டிடாஸ் அட்டாக்லாம் பண்ணாங்க. அது இட் ஹேப்பன்ஸ். இது கன்ஃபார்ம் பண்ணுவோம். எனக்கு இது ரொம்ப நாளாக அவங்க சைட் பார்க்குறப்ப எனக்கு டவுட் இருந்துச்சு. அனானமஸ் போகிறப்ப லிட்டரலா இன்னைக்கு ஆனா இதை போய் இப்படி அட்டாக் பண்றேன்னு ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. இது கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணாம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா ஹலோ நம்ம சொல்லுங்க மேடம். தேங்க்யூ மேடம், நீங்க சொன்னது நான் என்னால அப்ப பேச முடியல, சாரி. அதான் இல்லைங்க சார். இப்போ நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது இருக்குல்ல சார், அரப்போர் மாதிரி மெயில் ஐடியோ, ஏன்னா அரப்போர்ல வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸே இருக்காங்க சார். நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா அதை கரெக்டா அவங்க அதை ட்ராக் பண்ணி இது பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு ரெஜிஸ்டர் நவீன் இது பாலிடிக்ஸ் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அது தனியா வைங்க. நாங்க இவர் வெற்றி வாண்ட் டு ஹோஸ்ட் பியூர்லி டெக் ரிலேட்டடா ஒரு இது ஏஐ ரிலேட்டடா. அதனால நோ இஷ்யூஸ். தேங்க்ஸ் டா. ராவணன் பேசிட்டீங்களா? நீங்க ஏதோ கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க லூசிட்க்கு. பேசிட்டோம் ப்ரோ. அதான் ப்ரோ, அந்த அட்டாக் நடந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகே அது இதுவே நிறைய பண்ணியாச்சு. இதுவும் இருந்தா இன்னும் அவங்களும் இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா என்னென்ன பண்ணலாம்ல. ஓகே ஆக்சுவலா அந்த அனானிமஸ் வந்து நம்ம ரிக்வஸ்ட் நிறைய பேசியிருக்கோம். நம்ம இன்னும் தனியா கூட அதை பத்தி பேசுவோம். பிரைப்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதை பத்தி பேசினா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். சின்ஸ் நம்ம இப்போ இங்கே டெக்கி செஷன் பேசுறதுனால நம்ம இது இன்னுமே கொஞ்சம் டெக்கிஸ் கொஞ்சம் பேசுவோம். ஸோ எனக்கு ஆக்சுவலாக வெற்றி எனக்கு ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் என்ன அப்படி அதுக்கு முன்னாடி சித்துட்டு